நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாமை கருப்பட்டி பொங்கல். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு முதல்ல 1 கப் சாமை அரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு 3 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நெய் 1 டேபிள் ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறமா மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விடணும். இதுக்கப்புறமா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பட்டி 1/2 கப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியும் 1/2 கப் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சா போதும். எந்த கம்பி பதம் அதெல்லாம் இதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் வெல்லம் பார்த்தீங்கன்னா இது வெல்லமும் போடலாம். கருப்பட்டி டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லது கூட. இப்போது நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும். இதுக்கப்புறமா நான் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்படியே நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கருப்பட்டியோட சாறு இறங்க வரைக்கும் ஓப்பன்லேயும் வேக வைக்கலாம். இல்லைனா குக்கரை மூடி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1லேருந்து 2 விசில் லோ ஃப்ளேமில் நம்ம விட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் கடைசியாக கூட ஒரு 1/4 கப் நெய் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நான் நெய் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு விசில் விட்டாவே ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துடும். தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெய் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த பொங்கலில் நம்ம இதை போட போகிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த பொங்கலில் பச்சை கற்பூரம் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. டைம் ஆக ஆக அப்படியே இந்த கருப்பட்டி அந்த சாமையோடு சேர்ந்து நல்லா உறிஞ்சிடும். ஸோ அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். வறுத்து வச்சு முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப பர்ஃபெக்டான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஹெல்த்தியான சாமை கருப்பட்டி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ்னால் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது சாமை பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சும் போகாது. அதாவது சின்ன சின்ன முத்துக்களாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடும்போதே அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க.